கமல்ஹாசன் உதவியாளராக இருக்கும்பொழுது தான் அவருக்கு கதை சொன்ன விதம் மற்றும் அவர் ரத்தவாந்தி எடுத்தபோது தான் என்ன செய்தேன் என்பதை குறித்து இயக்குனர் பாரதி ராஜா ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜா 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தது. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, கவுண்டமணி, காந்திமதி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். படமும் பாடல்களும் பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படத்திற்கு நடிப்பதற்கு முன்பே கமல்ஹாசன், பாரதி ராஜா இடையே நெருங்கிய நட்பு இருந்தது. இது குறித்து சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் பேசிய பாரதி ராஜா, தேன் சிந்துதே வானம் என்ற படத்தின் போதுதான் நான் கமல்ஹாசனை சந்தித்தேன். அப்பொழுது அவர் டான்ஸ் அசிஸ்டண்டாக இருந்தார். நான் அவனிடம் பேசும்போது நீங்க யார் என்று கேட்க, நான் அசிஸ்டண்டாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது கமல்ஹாசன், எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நான் நடந்து சென்றால் எல்லோரும் என்னை திரும்பி பார்க்க வேண்டும், அதுவரை சென்னை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு இவனுக்கே இவ்வளவு வைராகியம் இருக்கும்போது நமக்கு ஏன் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். அதன் பிறகு ஒன்றாக வேலை செய்தோம். ஒரு நாள் ரத்தமாக வாந்தி எடுத்தான் கமல். அப்பொழுதுதான் நான் அவனை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவனது வீட்டுக்கு அழைத்து சென்றேன். அப்பொழுது நாங்கள் ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்தோம். அப்போதான் அவனுக்கு நான் கதை சொன்னேன். அதை கேட்ட கமல், சாருஹாசனிடம் கதை சொல்லுங்கள் என்று சொன்னான். அவரிடம் கதை சொல்லி ஓகே வாங்கிவிட்டேன். அதன் பிறகு கமலிடம் சொன்னபோது எங்க அண்ணனுக்கு ஓகே என்றால் எனக்கும் ஓகே என்று சொன்னான். அதன் பிறகு முதல் நாள் ஷூட்டிங் தொடங்கி இன்று வரை கமல்ஹாசன் எனக்கு மிக நெருங்கிய நண்பன் என்று பாரதி ராஜா கூறியுள்ளார். 16 வயதினிலே மட்டுமில்லாமல் டிக் டிக் டிக், சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட படங்களில் பாரதி ராஜா இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்தது குறிப்பிடத்தக்கது.